அன்பான சாய் பக்தரே, வாழ்க்கையில் ஒரு நேரம் வரும். அப்போது மனசில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கும். என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆயிடுச்சு? நீங்கள் உழைக்கிறீங்க, நேர்மையாக வாழ்கிறீங்க, ஆனால் பணம் மட்டும் கைக்கு வரல. கடன் அதிகமாகுது, செலவுகள் முடிவதில்லை, மனம் அமைதியாக இல்லை. சில நேரங்களில் நாம் தனியாக இருக்கிறோம் போல தோணும். என்னை யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு கூட நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, இது ஒரு அறிகுறி. ஏன்னா சாய்பாபா உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறார். பயப்படாத, உன் பணப்பிரச்சனை நீண்ட நாள் இருக்காது. இன்றைக்கி நான் உங்களோட பகிர போகும் இந்த வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை இல்லை, இது சாய்பாபாவோட அன்பு கட்டளை. இந்த பதிவை முழுவதுமாக கவனமாக கேளுங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இன்றைக்கி தொடங்குது. நம்ம வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் கண்டிப்பாக சந்திக்கும் ஒரு சோதனை என்ன தெரியுமா? பணப்பிரச்சனை. பலர் மனசில் ஒரு கேள்வி இருக்கும், நான் யாருக்கும் தீங்கு செய்யலை, நேர்மையாக உழைக்கிறேன், அப்போது எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் வருது? இந்த கேள்வி பலரையும் உள்ளுக்குள்ளே உடைச்சிருக்கு. ஆனால் உண்மையை சொன்னால் பணப்பிரச்சனை என்பது ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு வாழ்க்கை பாடம். அன்பான சாய் பக்தரே, சாய்பாபா சொல்லும் ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா? சோதனை இல்லாமல் மனுஷன் வலிமையானவனாக ஆக மாட்டான். நம்ம எதிர்கொள்ளும் கஷ்டங்கள் நம்ம உடைக்க வரல, அது நம்மளை வலிமையாக்க தான் வந்திருக்கு. சில நேரங்களில் பணம் இல்லாத காலம்தான் மனுஷனுக்கு பெரிய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். யார் உண்மையானவங்க, யார் போலியானவங்க, யார் நம்மளை உண்மையாக நேசிக்கிறாங்க, எல்லாமே அந்த நேரத்தில் தான் தெரியும். மேலும் ஒரு உண்மை என்ன தெரியுமா? சில நேரங்களில் கடவுள் நம்ம தாமதமாக ஆசீர்வதிப்பார், ஆனால் அவர் ஒருபோதும் மறப்பதில்லை. இன்றைக்கி நீங்கள் சந்திக்கும் இந்த பணப்பிரச்சனை உங்கள் வாழ்க்கையோட முடிவு இல்லை, அது ஒரு புதிய தொடக்கத்துக்கான சோதனை. அன்பான சாய் பக்தரே, பணப்பிரச்சனை வாழ்க்கையில் வந்தோன்னே முதல்ல என்ன நடக்கும் தெரியுமா? மனசில் பயம் உருவாகும். நாளைக்கு என்ன ஆகும்? இந்த கடனை எப்படி அடைப்பேன்? என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவேன்னு இந்த கேள்விகள் மனசை நாள் முழுதும் துரத்திட்டே இருக்கும். சில நேரங்களில் இரவு தூங்க முடியாது, மனம் அமைதியாக இழக்கும். ஆனால் இங்கே தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பயம் எந்த பிரச்சனையும் தீர்க்காது, பயம் மனுஷனை பலவீனமாக்கும். நம்பிக்கை மட்டும்தான் மனிதனை முன்னேற்றும். சாய்பாபா என்ன சொல்கிறாரு தெரியுமா? நான் இருக்கும்போது ஏன் பயப்படுற? நீங்கள் இன்றைக்கி எதிர்கொள்ளும் இந்த கஷ்டம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை விட பெரிய சக்தி உங்களோட இருக்குது, அதுதான் நம்பிக்கை. நீங்கள் பயத்தை விட்டுட்டா உங்கள் மனசு அமைதியாக இருக்கும். மனம் அமைதியாக இருந்தால் நீங்கள் சரியான முடிவுகளை எடுப்பீங்க. அதனால் இன்றைக்கி முதல்ல ஒரு முடிவு எடுங்க. நான் இனி பயப்பட மாட்டேன், என்ன நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட மாட்டேன். ஏன்னா நம்பிக்கை வச்ச மனுஷன் கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார். அன்பான சாய் பக்தரே, வாழ்க்கையில் எந்த சோதனையும் கடக்க மனுஷன் மிகவும் தேவையான சக்தி என்ன தெரியுமா? அதுதான் நம்பிக்கை. சாய்பாபா உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய 2 வார்த்தை இருக்குது, நம்பிக்கை மற்றும் பொறுமை. நம்பிக்கை வச்ச மனுஷன் ஒரு நாள் தோல்வி அடைஞ்சாலும் அவன் மீண்டும் எழுந்து நிற்பான். ஆனால் நம்பிக்கை இல்லாதவன் ஒரு சிறிய பிரச்சனையிலும் கூட மனசில் உடைஞ்சு போயிடுவான். நீங்கள் இன்றைக்கி பணப்பிரச்சனையில் இருக்கலாம், கடன் இருக்கலாம், வாழ்க்கை கடினமாக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, இந்த நிலை என்றைக்குமே இருக்காது. பல பெரிய மனிதர்கள் வாழ்க்கையை பார்த்தா அவர்கள் எல்லாரும் ஒரு காலத்தில் கஷ்டத்தை சந்தித்தவங்க தான். சிலர் பூஜ்ஜியத்துலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்காங்க. அவர்கள்ட்ட இருந்தது ஒரே ஒரு சக்தி, அதுதான் நம்பிக்கை. நீங்கள் உங்கள் மனசில் ஒரு வாழ்க்கையை மாற்றணும்னு ஒரு நம்பினா அந்த நம்பிக்கை உங்களை முன்னே கொண்டு செல்லும். சாய்பாபா என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீங்கள் என்னை நம்புங்க, நான் உங்களை கைவிட மாட்டேன். அதனால் இன்றைக்கி முதல்ல ஒரு விஷயம் செய்யுங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்கள் நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. ஏன்னா நம்பிக்கை வச்ச மனுஷனுக்கு ஒரு நாள் வெற்றி நிச்சயமாக வரும். அன்பான சாய் பக்தரே, ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நல்ல காலம் வருவதற்கு முன்னாடி சில அறிகுறிகள் இருக்கும். சாய்பாபா ஒரு விஷயம் சொல்கிறாரு, இருள் அதிகமாக இருக்கும்போது தான் விடியல் அருகில் இருக்கும். அதாவது நீங்கள் பெரிய கஷ்டத்தில் இருக்கும்போது கூட அதற்கு பிறகு ஒரு நல்ல மாற்றம் வரும். பணம் வர ஆரம்பிக்கும் முன்னாடி வாழ்க்கையில் சில மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதில் முதல் அறிகுறி என்ன தெரியுமா? மனம் மெல்ல அமைதியாக ஆரம்பிக்கும். முன்பு இருந்த அளவுக்கு பயம் இருக்காது, ஒரு நம்பிக்கை உனக்குள்ளே உருவாகும். அடுத்த அறிகுறி, புதிய வாய்ப்புகள் தோன்ற ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம், ஒரு புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு உங்களுக்கு உதவி செய்யலாம். அடுத்த அறிகுறி, சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சின்ன வருமானம் கூட வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கும். இந்த எல்லா மாற்றங்களும் ஒரு விஷயத்த சொல்லுது, உங்கள் வாழ்க்கையில் நல்ல காலம் மெதுவாக நெருங்கிக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நம்பிக்கையே விடாதீங்க. சாய்பாபா என்ன சொல்கிறார் தெரியுமா? நம்பிக்கை வைத்தவர் வாழ்க்கையில் நல்ல நேரம் கண்டிப்பாக வரும். அன்பான சாய் பக்தரே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இந்த பணப்பிரச்சனை மெல்ல மெல்ல குறைய வேணும்னா இன்றைக்கி முதல்ல சில நல்ல பழக்கங்களை ஆரம்பிக்கணும்.
சாய்பாபா கூறும் 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற ஆரம்பித்தா மெல்ல மெல்ல உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்கும். முதல் விஷயம் நன்றி சொல்லும் பழக்கம். பலர் வாழ்க்கையில் இருக்கும் சிறிய ஆசீர்வாதங்களை கூட கவனிக்க மாட்டாங்க. நமக்கு உடல் ஆரோக்கியம் இருக்குது, ஒரு குடும்பம் இருக்குது, உணவும் கிடச்சிருக்கு. இந்த எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. நன்றி சொல்லும் மனம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் அதிகரிக்கும். அடுத்த விஷயம், உழைப்பை நிறுத்தாதீங்க. சில நேரங்களில் பணப்பிரச்சனை வந்தோன்னே மனுஷன் மனதில் உடைஞ்சு போயிடுவான். என்ன செஞ்சாலும் பயன் இல்லைன்னு நினச்சி முயற்சியை நிறுத்திடுவான். ஆனால் வெற்றி அடையும் மனிதன் ஒருபோதும் முயற்சியை நிறுத்த மாட்டான். இன்றைக்கி கஷ்டம் இருந்தாலும் நாளைக்கு நல்ல நாள் வரும்னு நம்பி முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பான். 3வது விஷயம், பிரார்த்தனை. ஒவ்வொரு நாளும் சாய்பாபா நினச்சி ஒரு நிமிஷம் பிரார்த்தனை செய்யுங்க. அவர்கிட்ட சொல்லுங்கள், என் வாழ்க்கையை நீ வழிநடத்து. நீங்கள் உண்மையான மனசோடு அவர் நினச்சா அவர் உங்களை தவறான பாதைக்கு செல்ல விட மாட்டார். அதனால் இன்றைக்கி முதல்ல இந்த 3 விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. நன்றி, உழைப்பு, பிரார்த்தனை. இந்த 3ம் சேர்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் பெரிய மாற்றம் கண்டிப்பாக வரும். அன்பான சாய் பக்தரே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம மிகவும் சோர்ந்து போயிடுவோம். எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் நிலைமை மாறாத மாதிரி தோணும். அந்த நேரத்தில் மனசு ஒரே ஒரு கேள்வி கேட்கும், என் கஷ்டம் எப்போது முடியும்? அந்த கேள்விக்கு சாய்பாபா ஒரு பதில் சொல்கிறார், கவலைப்படாத, உன் கஷ்டம் நீண்ட நாள் இருக்காது. நீங்கள் இன்று சந்திக்கும் இந்த பணப்பிரச்சனை உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது ஒரு தற்காலிக சோதனை. சாய்பாபா என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னை நம்பி வரும் மனுஷன் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீங்கள் இன்றைக்கி கஷ்டத்தில் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரலாம். இன்றைக்கி உங்கள் வீட்டில் கவலை இருக்கலாம், ஆனால் இன்னும் சில நாட்களில் அதே வீட்டில் அமைதி வரும், மகிழ்ச்சி வரும், பணமும் வரும். உங்கள் குடும்பத்தில் சிரிப்பு திரும்பி வரும். இதெல்லாம் நடக்கும். ஏன்னா இது ஒரு சாதாரணமான வார்த்தை இல்லை, இது சாய்பாபாவின் அன்பு கட்டளை. அவர் சொல்கிறார், நம்பிக்கை வச்சிரு, நான் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்வேன். அன்பான சாய் பக்தரே, இந்த பதிவை நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்ருக்கீங்கன்னா அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. வாழ்க்கையில் சில நேரங்களில் கடவுள் நமக்கு ஒரு செய்தியை யாரோ ஒருவரின் வாயிலாக அனுப்புவார். அப்படியே இன்றைக்கி இந்த பதிவும் சாய்பாபா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்காரு. நம்பிக்கையே விடாத. நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ பெரிய பணப்பிரச்சனையில் இருந்தாலும் அது என்றும் இருக்காது. ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும். கடன் குறையும், வருமானம் அதிகரிக்கும், உங்கள் குடும்பத்தில் அமைதி திரும்பி வரும். அந்த நாள் தூரத்தில் இல்லை. அதனால் இந்த பதிவை பார்த்தோன்னே ஒரு விஷயம் சொல்லுங்கள், ஓம் சாய்ராம். அது நம்பிக்கையோட ஒரு அடையாளம். சாய்பாபாவின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். உங்கள் பணப்பிரச்சனைகள் மெல்ல மெல்ல தீரட்டும். உங்கள் வாழ்க்கை அமைதி, மகிழ்ச்சி, செழிப்பு நிறைந்ததாக மாறட்டும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.